இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற ஆர்டர் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 4 inch டால் டின் யூஸ் பண்ணி ஒரு 1/2 kg கேக் வந்து பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். ஸோ உள்ள ஃபில்லிங்க்கு விப்பிங் க்ரீம் அண்ட் அதே மாதிரி பைனாப்பிளோட க்ரஷ் ஆட் பண்ணி நான் வந்து க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்புங்க. நீங்கள் க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஐசிங் நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டேபிளாக கிடைக்கும். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி விப் க்ரீமை வந்து லைட்டாக பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கேட்சியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக ஐசிங் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க, அதனால கம்மியாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து சின்னதாக ஸ்வர்ல் டிசைன் வந்து கொடுத்துட்டேன். நான் வந்து நினச்ச பிளானே வந்து வேறுங்க, லைட்டாக ட்ரிப்ஸ் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளேஸில் வந்து எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பட் நான் பிளான் வந்து டோட்டலாக சொதப்பிருச்சு, நிறைய இடத்துல ஊற்றிட்டேன். ஸோ அதனால் என்னோட ஐடியாவே வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளேஸை வந்து ஃபுல்லாக எல்லோ கலரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கேக் ஃபுல்லாமே வந்து கிளேஸ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஸ்வர்ல் டிசைன் கொடுத்ததுக்கப்புறமா 2M நாசில் வச்சு இந்த மாதிரி சின்ன ரோசெட் மாடல் டிசைன் மட்டும் கொடுத்துட்டேன். ஒரு 5 ரோசெட் மாதிரி கொடுத்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி கேக் டாப்பர் எல்லாம். ஸோ எல்லோக்கு இந்த டார்க் சாக்லேட் டாப்பர் வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சனால நான் வந்து இந்த மாதிரி டாப்பர் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டாப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து சிலிக்கான் மோல்டில் வீட்டிலே பண்ணுறது தான், ரொம்ப ஈஸி பண்ணுறது. எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லோ கலருக்கு சொன்ன மாதிரி டார்க் சாக்கோ சிப்ஸும் வந்து மேலே அப்படியே தூவி விட்டால் ஒரு ஹனிபி மாதிரி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு லுக் வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. ஸோ இந்த கேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய பேக்கிங் ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் வண்டர் தி கேக் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.